இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். சிலுவையிலிருந்து உயிர்த்தெழுதல் வரை. அன்பானவர்களே, சிலுவையை குறித்து பல காரியங்களை தியானித்தோம். பல பகுதிகளாக அதை நாங்கள் உங்களுக்கு அளிக்கிறோம். அந்த பல பகுதிகளை நீங்கள் கேட்டு பயனடைய வேணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட இன்று சிலுவையின் இறுதி கட்டத்தில் இருந்து என்ன நடந்தது, அந்த வாரம் முழுவதும் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுகிறோம். அந்த குருத்தோலை ஞாயிறிலிருந்து அடுத்தடுத்து என்ன காரியங்கள் நடக்கிறது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில், அதை தொடர்ந்து அவருடைய மகத்துவமான உயிர்த்தெழுதலை குறித்தும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதனால்தான் இந்த செய்திக்கு தலைப்பாக சிலுவையின் இறுதி கட்டத்திலிருந்து உயிர்த்தெழுதல் வரை. இந்த இடத்துல பல நபர்களை நாம் பார்க்கிறோம். சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக எதை செய்தார்? நம்முடைய மகிமைக்காக, தம்முடைய மகிமையை துறந்து நம்மை உயர்த்துவதற்காக சிலுவையை தானாக முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார் என்பதை பல பகுதிகளாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அதை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். சிலுவையின் இறுதி கட்டத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் தூங்காமல், சரியான ஆகாரம் இல்லாமல், நீர் கூட சரியானபடி குடியாமல் 6 முறை அவரை விசாரிக்கிறார்கள். ரோம அரசின்படி, அவர்கள் அரசாங்கத்தின்படி ஒரு 3 முறை, மத தலைவர்களின் அடிப்படையில் 3 முறையாக இங்கும் அங்குமாக அவர் அலக்களிக்கப்படுகிறார். இப்படியெல்லாம் அலக்களிக்கப்பட்ட போது அவரை அவமானப்படுத்துகிறார்கள். சரீர பிரகாரமாக அவர் முதுகிலே வாரினால் அடித்து அந்த சதைகள் பேய்க்கப்படுகிறது. நிர்வாணமாக இப்பொழுது சிலுவையில் தொங்குவதற்காக அவர் சிலுவையை சுமந்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த சிலுவை 2 வகையில் நாம் பார்க்கலாம். ஒன்று, நாம் இப்பொழுது பார்க்கிற சிலுவையாகவே அவர் சுமந்து கொண்டிருக்க கூடும். இல்லை என்றால் அந்த வேர்ட்டிக்கலாக இருக்கிற அந்த ஒரு பீமை, அந்த சட்டத்தை ஏற்கனவே அதை புதைத்தெறிவிட்டு இருப்பார்கள். அடுத்த பகுதி சிலுவையில் ஆணி அடிக்கிறார்கள் அல்லவா, கையில் வைத்து அந்த பகுதி, அந்த சட்டத்தை மட்டும் இவர் சுமந்து சென்றிருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. எப்படியாக இருப்பினும் அந்த சிலுவையின் எடை குறைந்தது ஒரு 45 kg இருந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி அவர் தள்ளாடி தள்ளாடி அவரால் நடக்க முடியாத போது அவர் என்ன செய்கிறார்? தவறி எடுத்து சிலுவையை சுமக்க முடியாமல் அவர் தவித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை சேவகர்கள் பார்த்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கல்லறை அவர் சிலுவையிலே ஆணி அறைய வேண்டும். ஒருவேளை அவர்கள் இப்படி பயந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதை தூக்க முடியாமல் இவர் தள்ளாடி விழுகிறாரே, இப்படியே அவர் இறந்து விட்டால் இவரை சிலுவையில் அறைய முடியாதே, நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை நிறைவேற்ற முடியாது என்று அந்த பக்கமாக சிரேனியு ஊராகிய சிமியோன் என்பவர், சைமன் ஆஃப் சைரீன் என்பவர் செல்கிறார். இதை மார்க்கு சுவிசேஷத்தில் 15:21 நாம் பார்க்கிறோம். இந்த சிரேனி என்று சொல்லுவது இப்பொழுது சொல்லுகிற லிபியா சொல்லலாம். இதை எத்தியோப்பியா, ஈஜிப்ட் என்றும் பல பெயர்களில் சொல்கிறார்கள். இது மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிட்டி சிரேன் என்று சொல்லுவது இப்பொழுது மாடர்ன் டேல, இப்பொழுது நவீன காலத்தில் லிபியா என்று அழைக்கப்படுகிறது. அங்கு காணப்படுகிற ஒரு பட்டணம். இவர் ரோம அரசர்களால் இது ஆட்சி செய்யப்பட்ட காலகட்டம். இங்கு இந்த சிரேனியோ என்ற ஊரில் அநேக யூதர்கள் வசித்து வருகிறார்கள். அந்த யூதர்கள் அங்கு வசிக்கிற அநேக காலனியாக அவர்கள் வசித்து வருகிறார்கள். இந்த சிமியோன் என்று சொல்லுகிறவர் அந்த சிரேனியே என்ற ஊரிலிருந்து வருகிறார். அப்பொழுதுதான் வந்தாரா, எதற்காக வந்தார், இதை குறித்து எதுவுமே அவரை பற்றி சொல்லவில்லை. ஆனால் ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. He was forced to carry the cross. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தூக்குவதற்காக அவரை கட்டாயப்படுத்தினார்கள். எத்தனையோ பேர் அவரை இகழ்ந்து கொண்டு போயிட்டு கொண்டு இருக்கும்
பார்க்கும்போது ஒருவேளை கற்பனையில் நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், இந்த சிரேனியோ ஊரில் இருந்து வந்த இந்த சிமியோன், இவர் யார், இவரை ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று ஒரு பரிதாபத்தோடு பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இவர் பலசாலியாகவும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால் இவர் இயேசு கிறிஸ்து தூக்க முடியாத சிலுவையை இவர் தூக்குவதற்கு இவர் மேல் அந்த பாரத்தை சுமத்துகிறார்கள். இந்த சிமியோன் சிரேனியோ ஊரானாகிய இவர் செய்த அந்த காரியம் அவர் ஒரு பெரிய காரியமாக, இது சரித்திரத்தில் காணப்படக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்று அந்த நிமிஷத்தில் அவர் நினைத்திருக்க வாய்ப்பில்லை அன்பானவர்களே. ஆனால் என்ன நடந்தது? சிலுவையை தூக்கி கொண்டு இயேசு கிறிஸ்து நம்முடைய மகிமைக்காக, நம்முடைய பாவங்களை தன்மேல் சுமப்பதற்காக சுமந்து நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, அதோடு கூட வியாதியிலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து கூட விடுதலை கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்ப போகிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய சம்பவத்திலே அவர் பங்கு பெறுவதற்கு அவரையும் அறியாமல் அவரிடத்துல அவரை ஃபோர்ஸ் பண்ணுகிறார்கள், வலியுறுத்துகிறார்கள், கட்டாயப்படுத்துகிறார்கள். அதையும் சிமியோன் என்ன செய்கிறார்? அவருடைய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல காணப்பட்ட அதே கம்பேஷன் இவரிடத்துல காணப்பட்டதினால் இவர் தன்னிடத்திற்கு வந்த தான் அதை எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்காமல் வந்த ஒன்றை முழு மனதோடு நிறைவேற்றுகிறார். ஆனால் அந்த நிறைவேற்றும் போது தன்னுடைய இயேசு கிறிஸ்து சுமந்த அந்த சிலுவை அவர் சுமந்து செல்லும் போதுதான் அவர் உள்ளத்திலே, அவருடைய சரீரத்திலே, அவருடைய உள்மனதிலே ஏதோ ஆகியிருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த சிமியோன் உடைய பிள்ளைகள் யார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் அலெக்சாண்டர் அண்ட் ரூஃபஸ் என்பவர்களை நாம் எந்த இடத்துல பார்க்கிறோம்? அடுத்தது ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கிறோம். ரூஃபஸ், அலெக்சாண்டர் என்பவர்கள், இவர்களெல்லாம் பவுலின் ஊழியத்தில் ஒரு பெரிய தூணாக நின்று உதவி செய்தவர்கள். அன்பானவர்களே, இந்த சிமியோனுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற்றப்பட்டிருக்கும். அப்படின்னா இந்த சிலுவையை சுமந்து சென்று கொண்டிருக்கும் போதே ஒரு நபரை அவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாற்றிவிட்டது. அந்த சிலுவையின் பாதையிலேயே சிமியோனுடைய வாழ்க்கை முழுவதுமாக மறுரூபப்படுகிறது. அவர் குடும்பம் மாறுகிறது. அதனால்தான் அவருடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் நாம் மீண்டும் இந்த சுவிசேஷத்தில் பார்க்கிற பெயர்களை நாம் ரோமர் 15-13 பார்க்குறோம். இந்த ரூஃபஸ் என்பவர் இவருக்கு பரிசுத்தவானாகிய பவுலுக்கு மிகவும் ஊழியத்தில் உதவியாக இருக்கிறார். அதற்கும் மேலே பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ரூஃபஸுடைய தாயார் என்னுடைய தாயாரை போல. அப்படி என்றால் இவர்கள் எல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருடைய ஊழியத்தில் ஒரு தூணாக இருந்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த சிமியோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து நமக்காக மட்டும் சிலுவையில் அறையப்படவில்லை, இன்னும் அநேகர் உலகம் முழுவதும் அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்வதற்காக அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். எனவே இதில் நமக்கும் பங்கு உண்டு. இந்த சிமியோன் எப்படி பங்கு கொண்டு அது ஒரு பார்ட்னராக அந்த இடத்துல மாறிவிட்டு தன் குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் ஊழியத்திற்கு அர்ப்பணித்தாரோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசத்தை நாம் எடுத்து சொல்லுவதற்கு நமக்கும் நம் குடும்பத்திற்கும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மனம் மாற இதை நமக்கு ஒரு உதாரணமாக, ஒரு முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்து நாம் பார்ப்பது, சிலுவையிலிருந்து அடுத்து நாம் பார்ப்பது யோசேப்பு என்பவர் எப்படி அவரை அடக்கம் செய்கிறார். அரிமத்தியா என்ற ஒரு ஊர், சாதாரண பட்டணத்திலிருந்து வந்த யோசேப்பு அவரை அடக்கம் செய்கிறார். இந்த யோசேப்பை குறித்து ஒரு தெளிவான விவரமான ஒரு செய்தியை அளித்திருக்கிறேன். அதையும் நீங்கள் கேட்டு பயனடையுங்கள். இந்த யோசேப்பு வந்தது அரிமத்தியா என்ற ஒரு சாதாரண ஒரு ஊரிலிருந்து. ஆனால் யோசேப்பு தன்னுடைய கல்லறையை, ஒரு பணக்காரராகி இருந்த அந்த யோசேப்பு தன்னுடைய கல்லறையை, தன்னுடைய மதிப்பை, ஏனால் இவர் சனிகரிப்பு சங்கத்தில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறார், அதை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ஒன்றும் இல்லை என்று துறந்து விடுகிறார். இயேசு கிறிஸ்துவரோடு கூட்டமாக ஜனங்கள் சென்றபோது இவர் ஒரு இரகசிய சீடனாகத்தான்
தான் இருந்தார். ஒருவேளை மேசியா இவர்தான், இவருடைய தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு காத்து கொண்டிருந்த இவர்தான் மேசியா என்று அறிவதற்கு நாட்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த இறுதி நாட்களிலே இவருடைய மரணத்தின் மூலமாக, சிலுவையின் மரணத்தை பார்த்த யோசேப்பு முழுவதுமாக மனம் மாறுகிறார். முழுவதுமாக மாற்றப்பட்டவராய் என்ன செய்கிறார்? தன்னுடைய கல்லறையை இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுக்கிறார். அவர் ஒருபோதும் யோசித்திருக்க மாட்டார். இந்த சிமியோனும் ஒருபோதும் யோசித்திருக்க முடியாது. நான் சிலுவையை சுமப்பது சரித்திரத்தில் ஒரு பெரிய பங்கை ஏற்கப் போகிறது என்று யோசித்திருக்க மாட்டார். அதுபோலவே இவர் அர்மத்தியா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கோதேமு என்பவர்களும் இரகசியமாக அவர்கள் சீடர்களாக இருந்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு யாருமே அந்த இடத்தில் இல்லை. அவருடைய சிலுவையை, அவருடைய இயேசு கிறிஸ்துவின் அந்த உடம்பை, சடலத்தை அந்த சிலுவையிலிருந்து இறக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள். 100 ராத்தல் அளவு அவருடைய உடலுக்கு அவர்கள் பாதுகாப்பாக எல்லா காரியத்தையும் செய்து அவருடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்தி சீலையிலே சுற்றி அவர்கள் வைக்கிறார்கள். யாருமே இல்லாத போது இரகசியமாக இருந்த இவர்கள் இருவரும், யோசேப்பும் அவரோடு கூட நிக்கோதேமும், அவருக்காக ஒரு சீடர்களாக பகிரங்கமாக ஓப்பன் வேல சீடர்களாக மாறிவிடுகிறார்கள். இந்த யோசேப்புக்கு அதற்கு பிறகு அங்கே சனகரிப்பு சங்கத்தில் அங்கீகாரம் இல்லாமல் போய்விடுகிறது. அவருக்கு பல துன்பங்கள் வருகிறது. நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். இதை எல்லாவற்றையும் அவர் சிலுவையின் மகிமையை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த அந்த மகிமையை பார்த்தபோது, தேவனுக்காக நான் இரத்த சாட்சியாக எழும்புவேன் என்று அவர் மிகவும் வெளிப்படையாக தேவனுக்கு சீடராக மாறிவிடுகிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு இரகசியமாய் இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் எல்லாரும் அவரை விட்டு, அவரோடு பின்பற்றவர்கள் எல்லாம் யாரும் இல்லாத போது, இயேசு கிறிஸ்துவின் உடல் தனித்து விடப்பட்ட போது பகிரங்கமாக அவருடைய சீடன் நான் என்பதை அறிவிக்கிறார். அன்பானவர்களே, இப்படியாய் சிலுவையிலே பல காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது அடுத்து என்ன நடக்கிறது? ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேவாலயத்தின் இந்த சிலுவைக்கு முன்னதாக நடக்கிற அந்த ஒரு வாரத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது, தேவ ஆலயத்தில் பிரவேசித்து அதை சுத்திகரித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிறது. அதற்கு முன்னதாக நடக்கிற ஞாயிற்றுக்கிழமையில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதை நான் 4 சுவிசேஷங்களிலும் இது எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷத்தில் 11 அதிகாரம் 1-11 வரை, மத்தேயுவில் 21:1-11 வரை, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19 அதிகாரம் 28-44 வரை, யோவான் சுவிசேஷத்தில் 12 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 19 வசனம் வரை, இந்த 4 சுவிசேஷங்களிலும் இவர் கழுதையின் மீது ஏறி செல்லுகிறார் என்பது வருகிறது. பழைய ஏற்பாட்டில் இதை தீர்க்க தரிசனமாக சகரியா தீர்க்கதரிசி 9 அதிகாரம் 9 வசனத்திலே சொல்லியிருக்கிறார். இந்த கழுதையின் மேல் இவர் ஏறி செல்லுகிறார் என்பது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது இப்பொழுது நிறைவேற்றப்படுகிறது. அவர் உயிர் தெழுவதற்கு சரியாக ஒரு வாரத்திற்கு முன்னதாக இது நிறைவேற்றப்படுகிறது. இதில் பல காரியங்களை, பல கண்ணோட்டத்தில் இதை நாம் பார்க்கலாம். எந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதோ அந்த அனைத்து தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நிறைவேறிக்கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது அவர் மரித்து உயிரோடு எழும்புவதற்கு முன்னதாக அந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்தது? அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கழுதை ஒன்று கட்டப்பட்டிருக்கும். அது எந்த இடத்துல? பெத்பகே, பெத்தானியா என்ற ஒரு ஊர். இந்த பெத்தானியா என்று சொல்லுவது நமக்கு தெரியும். பெத் என்றால் வீடு, அனியா என்று சொல்லும் போது மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களோ இல்லை பலவிதமான உதவிகள் தேவைப்படுகிறவர்களோ காணப்படுகிற ஒரு இடம் என்று சொல்லப்படுகிறது.
சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் தான் மார்த்தாள், மரியாள், இன்னும் அதோடு கூட லாசரு இவர் உயிரோடு எழுப்பப்பட்டது, இதெல்லாம் நடந்த சம்பவம். அந்த இடத்துல ஒரு கழுதை குட்டி கற்றப்பட்டிருக்கிறது. அந்த கழுதை குட்டியை நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு அவிழ்த்து கொண்டு வாருங்கள்ன்றாரு. இதில் பல காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கிற ஊர் பேர், கட்டப்பட்டிருக்கிற இடம் எது, நீ கட்டுகளை அவிழ்த்த வரும்போது உன்ன இடத்துல அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ என்ன பதில் சொல்லணும், இப்படி பல டீட்டெயில்ஸ், பல விவரங்களை இயேசு கிறிஸ்து அங்கே கொடுக்குறார். அங்கே கொடுத்துட்டு இது என்ன சொல்கிறார், ஒருவரும் இராத கழுதைன்றார். அப்போது இங்கே பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு கழுதையை குறித்து, தான் ஏறப்போகிற கழுதையை குறித்து சகரியா சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறப் போகிற அந்த கழுதையை குறித்து இவ்வளவு குறிப்புகள் தெரியும் என்றால், அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நான் சொல்லிக் கொடுவது என்ன தெரியுமா? என்னை குறித்து நான் யார், எனக்கு என்ன இருக்கிறது, எதற்காக இந்த ஆண்டவர் என்னை இந்த உலகத்தில் உருவாக்கினார், அவருடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்துக்கு நான் நிறைவேற்றுவதற்கு என்னிடத்தில் என்ன தாளந்துகள் காணப்பட வேண்டும், என்ன காரியங்கள் என்னிடத்தில் காணப்பட வேண்டும், என்னுடைய அனுபவம் எதுவாக இருக்க வேண்டும், இப்படி என்னுடைய படிப்பு எதுவாக இருக்க வேண்டும், என்னுடைய பெற்றோர் யாராக இருக்க வேண்டும், இன்னும் சுருங்க சொன்னால் என்னுடைய உயரம், என்னுடைய எடை, என்னுடைய கலர், எல்லா காரியத்தையும் தேவன் அறிந்தவராக இருக்கிறார். அன்பானவர்களே, ஏதோ ஒரு மூலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னையும் தேவனுக்கு தெரியுமா, என்னை நினைவு கூறுவாரா என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் 139வது சங்கீதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஐ எம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி மேடுன்னு ஒரு அழகான வசனம் இருக்கும். அதோடு கூட என் தாயின் கற்பத்தில், என் கருவில் ஒரு அவயவமும் உருவாவதற்கு முன்னதாக அவருடைய கண்கள் என்னை கண்டது. ஹல்லேலூயா! ஆண்டவருடைய கண்ணு இன்னைக்கு உன்னையும் என்னையும் பார்க்கல. என்னுடைய உடல்ல, என் கருவில ஒரு உறுப்பு கூட உருவாவதற்கு முன்னதாக அவர், என்னுடைய கண்கள் என்னை கண்டது. அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். பெரிய ரிசர்ச் செய்கிறாங்க இல்லையா, அதுபோல அமேசிங் டீட்டெயில்டு ரிசர்ச் என்னை பற்றி என் தேவனுக்கு தெரியும். அதனால்தான் ஆகார் சொல்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று. சகையு மரத்தில் ஏறி போய் அவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக குள்ளமாயிருந்தபடினால் மரத்தில் ஏறாரு. எந்த மரத்தில் ஏறினார்னு ஆண்டவருக்கு தெரியுமா? அந்த மரத்துக்கிட்ட வந்ததும் ஆண்டவர் நின்று விட்டார். அதோடு கூட அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். ஜனங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். தன்னை தொட்டவள் யார் என்பதை பார்ப்பதற்காக அவர் திரும்பி பார்த்தார் என்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, தன்னை தொட்டது ஒரு கூட்டத்தில் யார் என்பது மட்டும் இல்லை, தன்னை தொட்டது ஆணா பெண்ணா என்று கூட ஆண்டவருக்கு தெரியும். அன்பானவர்களை, என்னை குறித்த ஆண்டவருக்கு தெரியுமா என்று யோசிக்கிறீர்களா? தெரியும், ஆனால் நான் ஏதோ சாதாரண ஆள் தானே என்று யோசிக்கிறீர்களா? நானும் அப்படி யோசித்த காலங்கள் உண்டு. என்னை பார்த்த ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். நீ யார், நீ எதற்காக உருவாக்கப்பட்டாய், நீ எந்த குடும்பத்தில் வர வேண்டும், எந்த இடத்து கல்வியை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த இடத்துல நீ போய் பணி செய்ய வேண்டும், உனக்கு என்ன தாளந்துகள் இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அறிந்தவர் இயேசு கிறிஸ்து. எனவே எனக்கு ஒன்றுமே இல்லையேன்னு யோசிக்கிறீங்களா? அப்போனா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். நமக்கு தகுதி இல்லையே என்று யோசிக்கும் போது நம்மை போன்றவர்களை தான் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா சக்திகளையும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா பொட்டென்ஷியல்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மையும் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தாளந்துகளையும் எடுத்து அவருக்காக பயன்படுத்துகிறார். அதோடு கூட மனுஷர் ஏறிராத கல்லறைனா ஆண்டவருக்காக மட்டும்தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள். 1 பேதுரு 1:10 பார்க்குறோம் இல்லையா? அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவருக்காக மட்டும் நான் என்ன தெரிந்து கொள்ளப்பட்டவளாய் இருக்கிறேன், யாருக்கும் இல்லை, என் தேவனுக்கு தான் முதல் இடம். ஆனால் ஒருவேளை உறவின் காரணத்தினால, இல்லை எதிர்மறையான எண்ணங்களால, இல்லை
இல்லை நம்மை பற்றியே நாம் யோசித்து கொள்ளுகிற தவறான காரியங்களால் நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், கட்டப்பட்டு இருக்கலாம். அன்பானவர்களே, ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக நாம் பிசாசானவன் எதினால் நம்மை கட்டி வைத்திருக்கிறானோ அதிலிருந்து அவிழ்க்கப்பட்டவர்களாக ஆண்டவருக்காக எப்படி சிமியோன் செய்த ஊழியம் அவருடைய குடும்பத்தையே அப்படியே மாற்றியது போல நம்முடைய வாழ்க்கையும் மாற்றுவதற்கு ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அன்பானவர்களை, அடுத்த நாள் என்ன நடக்கிறதுனா, தேவாலயத்தில் சென்று அவர் என்ன செய்கிறார், அதை சுத்திகரிக்கிறார்னு பார்க்குறோம். இதையும் நம்ம என்ன சொல்கிறோம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதில் எல்லாம் பார்க்குறோம். ஆண்டவர் இது என்னுடைய வீடு, என் தேவனுடைய வீடை குறித்த வைராக்கியம் அவருக்கு ஏற்படுகிறது. அப்போனா பிதாவுக்கும் அவருக்கும் இருந்த உறவு எவ்வளவு வலிமை உள்ளதாக இருக்கிறது. அது அடுத்து அவர் நமக்கு தெரியும், அத்தி மரத்தை பார்க்குறாரு. அந்த அத்தி மரத்திலிருந்து சீடர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசம் என்பது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய உதவியோடு, தேவன் நமக்குள்ளே வாழும்போது பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நம்முடைய வார்த்தைகள் பரிசுத்த வார்த்தைகளாக பிரச்சனையை பார்த்து எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அன்பானவர்களே, அதை தொடர்ந்து வருவதுதான் அந்த இறுதியாக அவர் எடுத்துக்கொள்ளும் போஜனம், லாஸ்ட் சப்பர் என்று சொல்லுகிறோம். இது 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கையை அங்கு ஆண்டவர் ஸ்தாபிக்கிறார். இரத்தத்தினால் இன்னும் ரத்தம் சிந்தப்படவில்லை, இன்னும் மாமிசம் பிற்கப்படவில்லை. அதற்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், புதிய உடன்படிக்கை இந்த இரத்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மாமிசம் பிற்கப்பட்டதையும் என்னுடைய மரணத்தையும் என்னுடைய உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அவர்களோடு அந்த இரா போஜனம் அருந்தும் போது இதை அவர்களிடத்தில் கொடுக்கிறார். அவர்கள் புசிக்கும்படி, அவர்கள் இந்த குடிக்கும்படியாக புதிய உடன்படிக்கையை, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய ஏற்பாட்டிலே, பழைய உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட அனைத்தையும் நிறைவேற்ற தேவன் என்ன செய்தார், இதை நமக்கு உடன்படிக்கையாக, புதிய உடன்படிக்கையின் ஆதாரமாக கொடுத்து சென்றார். அதற்கு பிற்பாடு நமக்கு தெரியும், அவரை கைது பண்ணுகிறார்கள். பலவிதமான ட்ரையல்ஸு, குரூசிஃபிக்ஷன், இதையெல்லாம் சிலுவையை குறித்ததான 4 பகுதிகளை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், அவற்றை கேட்டு பாருங்கள். அடுத்து இப்பொழுது பார்க்க இருப்பது மிக மிக சரித்திரத்தில் மிக 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 முக்கியமான காரியம், உலகத்திலே நடந்திராத ஒரு காரியம், இதுவரை நடந்ததே கிடையாது, இனிமேலும் நடப்பது இல்லை. நடக்க போவது நம்முடைய சரீரம் உயிர்த்தெழப் போவதுதான். இந்த ரிசரக்ஷன், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், இதை குறித்து பரிசுத்தவானாகிய பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 3வது 4வது வசனத்துல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்று பார்க்கிறோம். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் சொல்றது, ஒருவேளை அவர் உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் நான் செய்கிற பிரசங்கம் வீண். அப்படின்னா யாரு? பரிசுத்தவானாகிய பவுல் சொல்லுவது, நான் செய்கிற பிரசங்கம் 13 நிருபங்களை எழுதியிருக்கிறேனே, இவை எல்லாம் வீண். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய விசுவாசமும் வீணாக போய்விடும். அதனால தான் நம்ம பார்க்கும்போது பேதுரு எழும்பி நின்று உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும்போது, அவர் பேசும்போது உயிர்த்தெழுதலை குறித்தே பேசுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சீடர்கள் எல்லாரும் பவுல் வரைக்கும், பவுல் அவரை குறித்து பேசும்போதும் உயிர்த்தெழுதல், அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை குறித்தே பேசுவார்கள். ஆனால் அநேகர் சொல்கிறாங்க அவரோட உடலை திருடிட்டு போயிட்டு இருப்பாங்கன்னு. வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சீடர்கள் அவருடைய உடலை திருடிட்டு போயிட்டாங்கன்றத நீங்கள் சொல்லுங்கன்னு அதுக்காக பிரைப், பணத்தை கூட கொடுத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த சீடர்களுக்கு இருந்த பயம்
பயத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, ஓடி ஒளிஞ்சது மட்டும் இல்லை, கதவை பூட்டி கொண்டு இருக்கிறார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உள்ளே போக கூட முடியாத அளவுக்கு. ஆனால் மகிமையின் சரீரத்தில் அவர் உயிரோடு எழுந்தார். ஆனால் மாம்ச சரீரத்தில் ஒருவரும் உள்ளே போகாத அளவுக்கு பயந்திருந்தார்கள். அப்புறம் சில பேர் சொல்கிறாங்க, அதனால் இவங்க எப்படி போய் அவருடைய சரீரத்தை எடுத்துகிட்டு போயிருக்க முடியும்? அது அடுத்தது இன்னொரு தவறான உபதேசம் என்னன்னா, மரியாள் தவறான கல்லறையை பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னுமே அதுக்குள்ள பாடி வைக்காம இருக்கிற கல்லறையை பார்த்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வேதத்தில் வாஸ்து பார்த்தோன்னா, இல்லை என்றால் நீங்கள் சரித்திரத்தில் பார்த்தோன்னாலும், ஜோசப் ஆஃப் அரிமத்தியா, யோசேப்பு, அரிமத்தியா ஊராகிய அந்த யோசேப்பு, அவருக்கு இருந்த தன்னுடைய ஒரே கல்லறை, வெட்டப்பட்ட ஒரே கல்லறை, அந்த தோட்டத்தில் இருந்தது அந்த ஒரு கல்லறை தான். அது ஒரு பெரிய கல்லறை தோட்டம் இல்லை, ஏதோ ஒரு கல்லறைக்கு மாறி போவதற்கு. இவருக்கு இருந்த அந்த ஒரே கல்லறை தான் திட்டவட்டமாக சரித்திரமும் சொல்லுகிறது. மற்ற நம்முடைய வேதத்திலும் நம்ம பார்க்குறோம். அந்த வெட்டப்பட்ட கல்லறை, தன்னுடைய கல்லறை, புதிதான கல்லறை, இது எல்லாவற்றையும் நம்ம இதுலேயும் பார்க்குறோம். இன்னும் பலர் என்ன சொல்கிறாங்க, இப்போ யூடியூப்லலாம் போட்டுடுறாங்க, எதையும் யூடியூப்பில் நம்ம எதையும் போடலாம் இல்லையா, அதனால் இந்த யூடியூப்பில் அவங்க போடுறது இது ஒரு கட்டுக்கதை என்று சொல்லுகிறார்கள். இது கட்டுக்கதையாக இருக்கும் என்றால், ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி இருந்திருக்கும் என்றால், அவருடைய சரீரம் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கணும். எத்தனையோ அறிஞர்கள் இன்னும் அவர் சரீரத்தை கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி செய்கிறாங்க. அவருடைய சரீரம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை, கண்டுபிடிக்கப்படவும் முடியாது. ஏனென்றால் அந்த கல்லறை இன்றைக்கும் அது திறந்த கல்லறையாக தான் இருக்கிறது. 2020 இது கண்கூடாக பார்க்க எனக்கு கிருபை கிடைத்தது. அந்த கல்லறை அது வெட்டப்பட்ட அந்த குகையாகன ஒரு இதில் ராக்கில் வெட்டப்பட்ட அந்த கல்லறை இன்றும் அது எப்படி இருக்கிறது, திறந்த கல்லறையாகத்தான் இருக்கிறது. இவ்வளவு பேசுகிறவர்களுக்கு அந்த கல்லறையை மூடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆக போகிறது. ஆனால் தேவன் அதை திறந்திருக்கிறதுனால் அதை மூடுவதற்கு மக்களிடத்தில் அந்த பயம் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது. அதனால் திறக்கப்பட்ட கல்லறையும் ஆண்டவருடைய சரீரம் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதும் இதற்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. அதோடு கூட நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு கோர்ட்டில், ஒரு நீதிமன்றத்தில் நம்ம நின்றுக்கிறோன்னா, உன்னை ப்ரூவ் பண்ணுவதற்கு இது நீங்கள் சொல்லுவது சரியல்ல என்பதை நிரூபிப்பதற்கு என்ன கூப்பிடுவாங்க, ஐ விட்னஸஸை கூப்பிடுவாங்க. நமக்கு இப்பொழுது இருக்கிற எழுதப்பட்ட ஐ விட்னஸஸ் எத்தனை தெரியுமா? 5 ஐ விட்னஸஸ் இருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அதோடு கூட பரிசுத்தவானாகிய பவுல். 5 பேர்கள் தங்கள் கண்ணாகர கண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை கண்டவர்கள், இல்லைனா கண்டவர்கள் இடத்திலிருந்து சாட்சியை பெற்றவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருடைய சாட்சியை என்ன செய்கிறோம், ஐ விட்னஸ்ன்னு சொல்கிறோம். இதைக்கும் மேலே நீங்கள் போகணும்னா, ஒருவேளை இவ்வளவு சாட்சிகள் நமக்கு இருக்கிறது, இதற்கும் மேலே நீங்கள் போகணும்னா அடுத்தது நிரூபிக்க இந்த கோர்ட்டில் என்ன செய்வாங்கன்னா, எவிடன்ஸஸ் பார்ப்பாங்க. எவிடன்சஸ்னா சாட்சிகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு சாட்சிகள் இருக்கிறது. ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அநேகருக்கு அவர்கள் சாட்சியாக அவர் காணப்படுகிறார். அந்த சாட்சிகள் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த 5 சாட்சிகளுக்கு மேலே சர்க்கம்ஸ்டான்சஸ் எவிடன்ஸ்ன்றதையும் கோர்ட்டில் பார்ப்பாங்க. நம்ம சூழ்நிலையை பொறுத்து இருக்கிற காரியங்கள். இப்போ ஒருவேளை ஒரு கத்தியில் ஒருத்தர் குத்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. குத்திட்டு போனது அவர் அவசரத்தில் அந்த கத்தியை எடுக்க முடியல அப்படின்னா, அவரை குத்தின அந்த கத்தியை வைத்து இந்த கத்தி எந்த இடத்திலிருந்து வந்திருக்கும், ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, இந்த மாதிரி காரியங்களை வைத்து கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நம்ம பார்க்கும்போது சர்க்கம்ஸ்டான்சல் எவிடன்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது இப்பொழுது நமக்கு இருக்கிறது என்ன தெரியுமா? 2 காரியம் நடக்கிறது. யூதர்கள் சனிக்கிழமையில தான் தங்கள் வழிபாட்டை வைத்திருந்தார்கள். இந்த யூதர்கள் தான் முதலாவது இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு
சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இவர்தான் மேசியா, ராஜாதி ராஜா, ஆவிக்குரிய ராஜ்யத்தை நிருப வந்த இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை அறிந்து அதை ஏற்றுக்கொண்ட யூதர்கள், மெசியானிக் ஜூஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவர் உயிர்த்தெழுந்த நாளிலே சனிக்கிழமை வழிபாட்டை விட்டுவிட்டு அவரை விசுவாசித்த யூதர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே வழிபாட்டை துவங்கி விட்டார்கள். அன்பானவர்களே, அது தொடர்ந்து இந்த நாளிலும் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதனை நடக்க ஆரம்பிக்கிறது. இல்லை என்றால் அந்த ஆராதனை சனிக்கிழமையில் தான் இருக்கும். த ஷிஃப்ட் ஆஃப் திஸ் டே, இது ஒன்று சர்க்கம்ஸ்டன்சல் எவிடன்ஸ் என்பதில் வைத்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, அதை காட்டிலும் பெரிய சாட்சி யார் தெரியுமா? நீயும் நானும். எத்தனையோ கொடூரமான கொலைக்காரர்கள், எத்தனையோ பயங்கரமான பாவத்தில் ஈடுபட்ட, விபசாரம் போன்ற ஒரு வேசித்தனம் போன்ற பயங்கரமான பாவத்தில் ஈடுபட்டவர்கள் ஏன் மற்றவர்களை சொல்ல வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பழைய ஜீவியத்தில் எவ்வளவோ விதமான எதிர்மறையான எண்ணத்தோடு, தோல்வியான எண்ணத்தோடு அழிந்து போகிற ஜீவியத்தை செய்து கொண்டிருந்த என்னையும் உன்னையும் மீட்டுக்கொண்டு இன்று இயேசுவுக்காக நான் வாழ்கிறேன், உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நான் இப்பொழுது தைரியத்தோடு வாழ்கிறேன். என்னுடைய ஜீவியம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2:10 அவர் சொல்லுகிறார் அல்லவா, உங்களுக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று. இந்த பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாய், சிலுவையின் மூலம் பெற்றுக்கொண்டவர்களாய், கடைசி சத்துரு யார்? கடைசி சத்துரு மரணம்தான். நமக்கு கடைசி சத்துரு. இன்னைக்கு நம்ம மரித்தாலும், நாம் அடக்கம் செய்யப்படும் போது நிச்சயமாய் நான் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு போகிறது. ஆனால் தேவன் கொடுத்த ஆவியினால் என்னை மீண்டும் உயிரோடு எழுப்புவார் என்று தானே நாம் புதைக்கிறோம். அதனால நமக்கு மறுவாழ்வு உண்டு, நித்திய வாழ்வு உண்டு. என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. ஒன்றுமில்லாத என்னை, பேசக்கூடாத என்னை, 4 பேர் முன்பாக நின்று தைரியத்தோடு எதையும் சொல்லக்கூடாத என்னை, சொல்ல முடியாத என்னை, இவ்வளவு தைரியத்தை கொடுத்து, என் வாழ்க்கையில் இவ்வளவு வெற்றியை கொடுத்து, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து, எனக்கு மட்டுமல்ல, என் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு சாட்சியாக என்னை எடுத்து நிறுத்தி இருக்கிறார் என்றால் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதற்கு நானே சாட்சி. நீங்கள் சொல்வீர்களா அன்பானவர்களே, உயிர்த்தெழுதல் உண்டு என்பதற்கு எனக்கு எந்த ப்ரூஃபும் அத்தாட்சியும் தேவையில்லை. 5 சாட்சிகள் வேதத்தில் நான் எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்று இருக்கிற சாட்சி நானே என்று ஆண்டவரிடத்தில் பறைசாட்சி நம்மையே ஒப்பு கொடுப்போம். இந்த உயிர்த்தெழுதலை யாராவது சந்தேகப்பட்டால் சொல்லுங்க, தைரியத்தோடு சொல்லுங்க. என்ன பாருங்க, என்னுடைய வாழ்க்கையை பாருங்க, என்னுடைய சமாதானத்தை பாருங்க. அவர் உயிர்த்தெழுந்தார். அன்பின் பரமதகப்பனே, அப்பா, நீர் உயிர்த்தெழுந்தீர் ஆண்டவரே. இன்று உயிரோடு பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறீர். எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்து எங்கள் வாழ்க்கை பலத்தோடு, தைரியத்தோடு உம்முடைய உயிர்த்தெழுதலை எடுத்து காட்டுகிற சாட்சிகளாய் இருக்க எங்களை மாற்றி இருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. தலைவணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்ளுகிறோம்.